ஹாய்ங்க. கொழுமிச்சங்க சாப்பாடு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை பாருங்கள், கொழுமிச்சங்க 2 காய் எடுத்திருக்கேன். 2 அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு போட்டதும் கடலைப்பருப்பு போட்டுக்குங்க. ஏன்னா கடுகும் கடலைப்பருப்பும் 2 எண்ணெயில் வேகணுங்க. அப்போ தான் அது சாப்பிடல நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. நல்லா கடுகு நல்லா பொடிக்கிட்டுங்க. கடலைப்பருப்பு நல்லா எண்ணெயிலே வேகணும். இப்போ வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதில் வரமிளகாய் சேர்த்து போடணுங்க. மசாலாவெல்லாம் இதில் எதுவுமே போட மாட்டேங்க. அதனால் வரமிளகாய் சேர்த்து போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் வேகிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ அந்த கொழுமிச்சுங்க நல்லா வடித்து வச்சுருக்கேங்க. தண்ணி மட்டும் வடித்து வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிக்கலாங்க. வெங்காயத்து கூட வடிதட்டம் போட்டு அந்த விதையெல்லாம் தனியாக எடுத்து அந்த ஜூஸ் மட்டும் தனியாக வடித்து வச்சுருக்குறேங்க. கொழுமிச்சங்க சாறு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு கொழகொழப்பாக வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கெட்டி பதம் வரணுங்க. இப்போ சாப்பாடு நல்லா கொஞ்சம் எடுத்து தாளிக்கிற அளவுக்கு சாப்பாடு எடுத்து ஆற வச்சுருக்குறேங்க. இப்போ அந்த சாப்பாடையும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, லெமன் சாப்பாடு ரெடிங்க. இப்படி தான் கிளறணும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க. நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கொழுமிச்சங்க சாப்பாடு ரெடிங்க. தான் கொழுமிச்சங்க சாப்பாடு, வாழைத்தண்டு பொரியல், முட்டை ஒன்றுங்க. சாப்பிட்டா செம்மையாக இருக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள்.